அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். உடையை வைத்து யாரையும் எடை போட்டுறக்கூடாதுங்க. சுவாமி விவேகானந்தர் ஒரு முறை ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தார். அவருக்கு எதிரே ஒரு ஆங்கிலேய அதிகாரி அமர்ந்திருந்தார். அந்த அதிகாரிக்கு இந்தியர்கள் என்றாலே இளக்காரம். விவேகானந்தர் காவி உடை அணிந்து கண்களை மூடி தியானத்தில் இருப்பதை பார்த்த அந்த அதிகாரி அவரை கேலி செய்ய நினைத்தார். விவேகானந்தர் தனது செருப்புகளை கழற்றி இருக்கைக்கு கீழே வைத்திருந்தார். அந்த அதிகாரி விவேகானந்தர் தூங்குகிறார் என்று நினைத்து மெதுவாக ஒரு செருப்பை எடுத்து ஜன்னல் வழியாக வீசி எரிஞ்சிட்டார் வெளியில். சிறிது நேரம் கழித்து விவேகானந்தர் கண் விழித்த போது ஒரு செருப்பு இல்லாததை கண்டார். ஆனால் அவர் பதற்றமே அடையலை. யாரிடமும் எதையும் கேட்கலை. நாமளாக இருந்தால் என்ன இருக்கும், பயங்கரமாக சண்டையை போட்டிருப்போம், மண்டையை உடைச்சிருப்போம். யார் எடுத்தது, ஏன் போட்டேன், எதுக்கு போட்டேன்னு. அமைதியாக அந்த அதிகாரி அணிந்திருந்த விலை உயர்ந்த கோட் பக்கத்தில் இருப்பதை பார்த்தார். சற்றென்று அந்த அதிகாரியின் கோட்டை எடுத்து ஜன்னல் வழியாக வீசினார் விவேகானந்தர். அதிர்ச்சியடைந்த அதிகாரி கத்தினார், என்ன செய்த, என் கோட்டை எங்கே என்றார். விவேகானந்தர் மிக அமைதியாக புன்னகைத்து விட்டு சொன்னார், வருத்தப்படாதீங்கள் ஐயா, உங்கள் கோட் என்னுடைய செருப்பை தேடி போயிருக்கிறது. அது திரும்பி வரும்போது என் செருப்பையும் சேர்த்து கூட்டிட்டு வரும் என்றாராம். எப்படி பார்த்தீங்களா? இதுக்கு பதில் அவர் ஏதாலும் சொல்ல முடியுமா? தன் தவற்றை உணர்ந்த அந்த அதிகாரி விவேகானந்தரின் துணிச்சலையும் சமயோஜித்த புத்தியையும் கண்டு வாயடத்தி போனார். அமைதியான பதிலடி தானங்க. அப்படிதாங்க, நம்மளை யாராலும் அவமானப்படுத்தினாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம கையோன்னு கூப்பாடு போடவும் கூடாது, கண்ணீர் விட்டு அழுகவும் கூடாது, யாரிட்டமும் பேசவும் கூடாது. அவருக்கு அமைதியாக எப்படி பதிலடி கொடுக்கணுமோ அப்படி தாங்க கொடுக்கணும். அதனால தாங்க விவேகானந்தர் இந்த உலகம் உள்ளளவும் அவருடைய ஒவ்வொரு கருத்தையும் நாம் பகிர்ந்து கொண்டே தாங்க இருப்போம். யாராவது உங்களை அனுமதிக்க நினைத்தால் கத்தி கூச்சலிடுவதை விட உங்கள் புத்திசாலித்தனத்தால் அவர்களுக்கு பாடம் புகட்டுங்கள். விவேகானந்தரின் வாழ்வில் நடந்த இந்த ஒரு சம்பவம், இதுபோல் பல ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் இருக்குது. இது நமக்கு ஒரு உதாரணம். இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, சுயமரியாதை என்பது சண்டையிடுவது அல்ல, சுயமரியாதை கேட்டு வாங்குவதும் அல்ல. நம்மை தாழ்வாக நினைப்பவர்களுக்கு நம் செயல்களால் தான் பதில் சொல்ல வேண்டும். நம் வார்த்தைகளால் பதில் சொல்லக்கூடாது, நம்ம செயல்களால் பதில் சொல்ல வேண்டும். அமைதி என்பது பலவீனமல்ல, அதுதான் மிகப்பெரிய ஆயுதம். எதற்கும் அஞ்சாத துணிவே ஒரு மனிதனை பாதுகாக்குமே தவிர ஆர்ப்பாட்டம் எப்பொழுதுமே பாதுகாக்காது. பதற்றப்படாமல் சிந்திப்பவர்களே எல்லா சூழ்நிலைகளையும் வெற்றி கொள்வார்கள் என்பதுதான் உண்மை. பதறிய காரியம் சிதறிவிடும். முன்கோபக்காரனுக்கு முன்னேற்றம் முட்டுக்கட்டை. இதெல்லாம் இந்த வாக்கியங்கள்லாம் பெரியவங்க சும்மாவாங்க சொன்னாங்க. எல்லாத்துலேயும் எவ்வளோ பெரிய ஒரு அர்த்தங்கள் பொதிந்து உள்ளது பார்த்தீங்களா? இதுதாங்க உண்மை. ஆழ்கடலில் தான் விலை மதிக்க முடியாத பொருட்கள் எல்லாம் இருக்கும். கரையில் என்ன இருக்கும்? சத்தம் ஆர்ப்பரித்து கொண்டே தான் இருக்கும். நாம் ஆழ்கடலா இல்லை வந்து வந்து ஆர்ப்பாட்டம் இடுகின்ற அலையா என்பதை நாமே முடிவு செய்வோம். விவேகானந்தர், அவரை மனதார வணங்கி அவருடைய ஒவ்வொரு கருத்துக்களையும் நாம் முடிந்த அளவு அதை நம் வாழ்க்கையில் கடைபிடித்தால் என்றுமே நம் ஆனந்தத்தில் திளைக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.